ஞாபகங்கள். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷர்மி, கடலில் இருந்த ஒரு நீர் வந்து நம்மளோட எஸ்எம்எஸ் வாயிலாக வந்து ஒரு கவிதை அவங்க எழுதி அப்படி அவங்க எஸ்எம்எஸில் அனுப்பியிருக்காங்க. அவருடைய காதலை பற்றி அவருடைய காதலினை பற்றி அவங்க வந்து அந்த குறிப்பிட்ட வந்து அனுப்பியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், என்னவனுக்காக கவிதை என்பது அழகான வரிகளை சொல்வது அல்ல, ஆழமான வழிகளை சொல்வது. என்னவனே, பொய் கூட நீ பேசும்போது புதிதாய் தோன்றுகிறது என்ற ஒரு அற்புதமான ஒரு கவிதை அவங்க வந்து அனுப்பி வச்சிருக்காங்க. அவருடைய காதலனை பற்றி அவங்க எழுதி அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படியே திறந்திருக்காங்க. நீ என்னை திட்டி பேசும்போது வலிக்காத என் இதயம் இனிமேல் திட்டுவதற்கு கூட நீயும் என்னுடன் இல்லை என்பது நினைக்கும் போது அதிகம் வலிக்கிறது. சிந்தும் கண்ணீர் துளிகளை துடைத்துவிட்டு ஆறுதல் கூறி நான் இருக்கின்றேன் என்று தட்டிவிடும் உறவுகள் என்பது வரம். சண்டையிட்ட அடுத்த நொடி மன்னிப்பு கேட்பதை விட மார்பில் சாய்ந்து கொண்டு கோபமா என்று கேட்கும் துணிதானே வாழ்வின் பேரானந்தம். என்னை ஏமாற்றியது உன் தவறல்ல. என்னை ஏமாற்றும் அளவிற்கு நான் உன் மீது அன்பாய் உண்மையாய் இருந்தது தான் என் தவறு. ஒப்புக்கொள்கிறேன், நான் உன் கோழை போல என்று. உன்னை பிரியும் அளவுக்கு தைரியம் இல்லை என்னிடம். ஏனென்றால் நான் உன்னை அந்தளவு நேசித்துள்ளேன். அதுவே நான் பின்தங்கி போறதற்கு காரணமாயிருக்கின்றது. அப்படியே பார்த்தீங்கன்னா ஷர்மி, மல்வத்திலிருந்து ஒருத்தவங்க எஸ்எம்எஸ் வாயில அப்படியே இணைஞ்சிருக்காங்க. ஒரு கவிதை வந்து அவங்க அனுப்பியிருக்காங்க. அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க, இது அப்படியே உங்களுடைய நிகழ்ச்சியில் வந்து அக்கா சொல்லுங்க அப்படின்னு. பார்த்தீங்கன்னு சொன்னால், 1000 பேர் உன்னோட பேச விரும்பினாலும் நீ பேச விரும்புவது என்னோட மட்டும்தான். இன்னொரு பிறவி நான் எடுக்க வேண்டும், அதிலும் உன்னையே சேர வேண்டும். என் காதலுக்கு இனி இவ்வுலகில் எதுவும் இல்லை உன் இதயத்தை தவிர அப்படின்னு ஒரு அருமையான கவிதை நம்முடைய நிகழ்ச்சிக்கு நமக்கு வந்து அப்படியே அனுப்பி வச்சிருக்காங்க. அப்படியே இணைஞ்சிருக்காங்க நிஷாந்தினி. தானாகவே வந்து அன்பு செலுத்துபவர்கள் மிக விரைவில் தானாகவே விலகியும் விடுவார்கள் என்று. தேடிச் சென்று உன் அன்பை நிரூபிக்காதே. அப்படி செய்தால் அவமானம் மட்டுமே மிஞ்சும். என் கண்ணீரின் மொழி புரியாது உனக்கு அன்பை உணர்த்திட தவித்திடும் பைத்தியக்காரி நான். தினமும் சாப்பிட சிலரின் அன்பு ஒரு கட்டத்திற்கு மேல் நம்மை விட்டு விலகி விடுவதை கண் முன்னே காணுகையில் தான் மனசு ரொம்ப வலிக்கிறது. என்னை கருதிருக்காங்க. அப்படி அணிஞ்சிருக்காங்க நிஷா. நான் பிறக்காமல் இருந்திருந்தால் யாருக்கும் தொந்தரவு இருந்திருக்காது. என்ன தனது கவலை அப்படியே வழி காட்டிருக்காங்க. கவலைப்படாதீங்க சகோதரி, நம்ம மண்ணில் பிறந்தது வாழ்றதுக்கு. வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த சந்தோஷத்தை தானாகவே அனுபவித்துக் கொள்ள வேண்டும். ஆமாம் ஷர்மி, நிச்சயமாக வந்து இந்த காதல் தோல்வி அடைஞ்சவங்க எல்லாம் வந்து ரொம்பவே கவலையாக அந்த சூசைடெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஏன்னா அந்த காதலோட வலி வந்து ரொம்பவுமே சுகமானதுங்க. அதை அப்படியே அனுபவிச்சுட்டே இருங்க இந்த உலகத்திலே இருந்து அப்படின்னு நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயில அப்படியே நாங்கள் சொல்லிக்கிறோம் உங்களுக்கு. திறந்தும் ஒரு பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இது உங்கள் தாமரை FM. தொடர்ந்து இணைந்திருக்கலாம் இமையும் இசையும் என்ற நிகழ்ச்சியோடு. பகலிரவாய் நீ படுத்திரியே
தெரியலே. காற்று வந்து மூங்கில் என்னை பாடச் சொல்கின்றதோ, மூங்கிலுக்குள் வார்த்தை இல்லை ஊமையாகின்றதோ. வலியே என் உயிர் வலியே, நீ உலவுகிறாய் என் விழி வழியே. சகியே என் இளம் சகியே, உன் நினைவுகளால் நீ துரத்துறியே. மதியே என் முழு மதியே, பெண் பகலிரவாய் நீ படுத்துறியே. நதியே என் இளம் நதியே, உன் அலைகளினால் நீ உரசறியே. யாரோ மனதிலே ஏனோ கனவிலே நீயா உயிரிலே நீயா தெரியலே. ரசித்ததுன் கண்கள்தான், மிருதுவாய் பேசியே என்னுள் வசித்ததுன் வார்த்தைதான். கண்களை காணவே இமைகளை மறுப்பதா, வெந்நீர் வெண்ணிலா கண்ணீர் கண்ணிலா, நானும் வெறும் காணலா. யாரோ மனதிலே கனவிலே நீயா உயிரிலே தீயா தெரியலே. காற்று வந்து மூங்கில் என்னை பாடச் சொல்கின்றதோ, மூங்கிலுக்குள் வார்த்தை இல்லை உமையாகின்றதோ. வலியே என் உயிர் வலியே, நீ உலவுகிறாய் என் விழி வழியே. சகியே என் இளம் சகியே, உன் நினைவுகளால் நீ துரத்துறியே. மதியே என் முழு மதியே, பெண் பகலிரவாய் நீ படுத்துறியே. நதியே என் இளம் நதியே, உன் அலைகளினால் நீ உரசறியே. வலியே என் உயிர் வலியே, சகியே என் இளம் சகியே. வலியே என் உயிர் வலியே, சகியே என் இளம் சகியே. வலியே என் உயிர் வலியே. அப்படியே நம்மளுடைய நிகழ்ச்சியில் வந்து ஒரு இனிமையான பாடலை தான் நாங்கள் அப்படியே கேட்டுட்டு வந்திருக்கிறோம். அப்படியே பார்த்தீங்கன்னா ஷர்மி எனக்கு ஒரு எஸ்எம்எஸ் வாயிலாக வந்து எனக்கு ஒரு கவிதையை வந்து அனுப்பியிருக்காங்க. அக்கா வந்து என்னோடய கவிதையை கட்டாயம் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நெருங்கி பழகி ஒருவரை வந்து தொலைத்த பின்னர் உறவை புதுப்பிக்க முயலும்போது அவர் அதே ஆளாக நமக்கு திரும்ப கிடைப்பதில்லை என்றும். உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷர்மி இது வந்து ரொம்பவே உண்மையான ஒரு கவிதை. அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்பவே உண்மையாது. எப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால், ஒருத்தர் வந்து நம்மளோட பழகிட்டு இருக்கிற போது அவங்க வந்து நம்ம வந்து
அவங்கள விலக விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா நம்ம வந்து திரும்ப வந்து அவங்களோட சேர்றப்ப வந்து அவங்க வந்து பழைய ஆளாக வந்து நிச்சயமா நம்மளோட இருக்க மாட்டாங்க அப்படின்றது உண்மைங்க. பெண் அழகென்று எல்லோருக்கும் தெரியும். ஆனால் ஒரு ஆண் எவ்வளவு அழகென்று அவனை ஆழமாய் நேசிக்கும் பெண்ணுக்கு மட்டுமே தெரியும். அப்படியே நம்ம கூட நினைச்சிருக்காங்க நிரோஜா. மறக்க முடியாத ஞாபகம் நீதான், வெறுக்க முடியாத உறவும் நீதான், புன்னகையின் முதல் வரியும் நீதான், கண்ணீரின் கடைசி துளியும் நீதான். யாரிடமும் நெருங்கி பழகாதீர்கள். அவர்கள் பேசாமல் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் தனிமையும் வேதனையும் தான். அப்படிதான் பார்த்தோம்னா சலோமி, காதலிப்பவர்களும் தான் நண்பர்களும் தான் நம் கூட நெருங்கி பழகும் போது நமக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கிறதோ, அவங்க விலகி போகும்போது அவங்களோட பழகிய ஞாபகங்கள், அவங்களோட பேசிய வார்த்தைகள் அவங்க விலகி போகும்போதுதான் நமக்கு கண்முன் கொண்டு வருகிறது. அன்பு இல்லாத இடத்தில் நாம் செய்யும் அனைத்துமே குறைகளாகத்தான் தெரியும். அப்படியே நம் கூட நினைச்சிருக்காங்க தனுஜா. நீலாவுடையிலிருந்து அக்கா, உங்களுடைய நிகழ்ச்சியினை நான் விரும்பி கேட்பேனக்கா. இப்பவும் கேட்டுக்கொண்டேதான் இருக்கின்றேன். என்னுடைய கவிதையை சொல்லுவீங்கன்ற நம்பிக்கையோட கேட்டுக்கொண்டிருக்கேன். கட்டாயம் சொல்லிவிடுங்கக்கா என்று சொல்லியிருக்காங்க. உனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும், என்னையா இல்லை உன் கணவனையா என்று அப்பா கேட்டுக்க உன் நினைவு வருது என்று சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி சகோதரி. இப்போ வந்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா கல்லடியில் இருந்து வந்து ஒருத்தர் வந்து அப்படியே எஸ்எம்எஸ் வாயில நமக்கு ஒரு கவிதை அப்படியே அனுப்பியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் காதலிப்பது யாருக்கும் தெரிந்து விடக்கூடாது என்று நினைத்திருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசியில் அது அவளுக்கே தெரியாமல் போய்விட்டது என்று ரொம்ப மனதில் ஒரு கவலையோட வந்து இந்த கவிதையை வந்து நமக்காக அனுப்பியிருக்காரு. நம்மளுடைய நிகழ்ச்சியில் இந்த கவிதையை சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ரொம்பவுமே அற்புதமான ஒரு கவிதை. கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிறோம். அந்த காதல், அந்த சுகம், அந்த காதலிச்சு அந்த வலி அப்படியே அது வந்து ரொம்பவுமே ஒரு இனிமையானதுங்க. அப்படியே அதே நினைச்சிட்டு இருங்க, அந்த வலி உங்களுக்கு ரொம்ப இனிமையா இருக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்லிக்கிறோம். அப்படியே பூச்சா நின்றுருக்காங்க. நீ வெறுக்கும் அளவிற்கு என்ன தவறு செய்தேனோ தெரியல. ஆனால் வெறுக்கிறாய் என்று தெரிந்தும் கூட உன்னை விரும்பிக் கொண்டு நினைத்துக் கொண்டும் தான் இருக்கின்றேன். இன்னமும் என்ன தனது கவலையை கூறியிருக்காங்க. ஆமா, ரொம்பவுமே அந்த கவிதை வந்து ரொம்பவுமே ஒரு அற்புதமா இருக்கு. மனசுக்கு ரொம்பவும் இதமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் சுமக்கும் இதயத்திற்கு காதலிப்பவர்கள் எல்லாம் பைத்தியக்காரர்கள் என்று சிலர் கூறுகிறார்கள். அது உண்மையல்ல. யாரு தன் உணர்வுகளால, தன் உயிருக்கு மேலாக யாரு தன் காதலியை நேசிக்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான காதலர்கள். அப்படியே கூறிக்கொண்டு